இன்றைக்கி நம்ம கம்பெனிலேருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக அடுப்புங்க வச்சுருக்கோம். 5 அடுப்பு. ஃபாஸ்ட் ஃபுட் கேஸ் ஸ்டவ் 2, இட்லி கொப்பரை புரோட்டா அடுப்பு ஒரு அடுப்பு ஒன்று, ஒரு மிக்சர் கடைக்காக ஒரு அடுப்பு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சிப்ஸு போடுற மாதிரி, மிக்சர் போடுற மாதிரி அந்த அடுப்பு ஒன்று, ஒரு கேஸ் சிங்கிள் அடுப்பு ஒன்று. இந்த 5 அடுப்புமே இன்றைக்கி நம்ம டெலிவரி பண்ணுறோம். இந்த அடுப்பு வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கேஸ் ஸ்டவ் 3க்கு 1. 2 அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 2மே திருச்சிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. திருச்சி அரியமங்கலத்துலேருந்து ஒரு கஸ்டமரும், திருச்சி காட்டூர்லேருந்து ஒரு கஸ்டமரும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 2மே ஃபாஸ்ட் ஃபுட். ஒரே மாடல், எல்லாமே ஒரே மாடல் தான். அடுப்பு ஃபுல்லாக டோட்டலாக ஃபுல் கவர் பண்ண மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஃபுல் ஹெவியாக தான் ரெடி பண்ணியிருக்கோம். அடுப்பில் போட்டிருக்கோம் அந்த மெட்டீரியல் எல்லாமே ஹெவி தான். அடுப்பும் டோட்டல் ஹெவியாக தான் ரெடி பண்ணியிருக்கோம். அடுப்போட வெயிட் வந்து 35 கிலோ வந்துடும். அடுப்போட வெயிட்டு அந்த மெட்டீரியலுக்கு போட்டக்கூடிய அந்த மெட்டீரியலுக்கு வந்து நம்ம 3 மாதம் கேரண்டியோட கொடுக்குறோம். அடுப்பு ஹெவியாக தான் இருக்கும். இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அடுப்போட ரேட் வந்து 5700 வருது. நம்மளோட ஃபாஸ்ட் ஃபுட் நார்மலாக நம்ம ரெடி பண்ணக்கூடிய அடுப்பு வந்து 3700 ஸ்டார்டிங் இருக்குது நம்மள்ட்ட. இது வந்து ஃபுல் ஹெவி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கனால இந்த ரேட்டு வருது. நார்மலாக வந்து 3700 தான். 3க்கு 1 அடுப்பு. இந்த அடுப்பு வந்து சிங்கிள் அடுப்பு, 1க்கு 1 சைஸு, ஒரு 5 கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்பு. இதில் போட்டிருக்க மெட்டீரியல் கொஞ்சம் மீடியம் தான் போட்டிருக்கோம், ஹெவி கிடையாது. இந்த அடுப்பு திருச்சி அரியமங்கலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டும் ஒரு கேஸ் ஸ்டவ்வும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த அடுப்போட ப்ரைஸ் வந்து 1600 வருது. இந்த அடுப்பு வந்து சேலத்துலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. புரோட்டா அடுப்பு, பக்கத்தில் இட்லி பாத்திரம் வைக்கிற மாதிரி. டோட்டல் லென்த் வந்து 54க்கு 24 வச்சுருக்கோம். அடுப்போட சைஸ் டோட்டல் லென்த்து. தோசைக்கல் வந்து புரோட்டா அடுப்பு வந்து 3க்கு 2, இட்லி கொப்பரைக்கு வந்து 1.25க்கு 1.25 சைஸில் வச்சுருக்கோம். இது அடுப்பு வந்து சுற்றி வர ஃபுல்லாக வந்து எம்எஸ்ல தான் நம்ம அடுப்பு ரெடி பண்ணியிருக்கோம். ஃப்ரேமும் மேலே கல்லுக்கு மேலே போட்டுக்கூடிய அந்த டாப் தகடு வந்து எஸ்எஸ்சில் போட்டுருக்கோம். அது மேலே எஸ்எஸ்சில் போட்டு கேட்டிருந்தாங்க. நம்ம எஸ்எஸ்சில் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து நீட்ட வட்ட பர்னர் தான் நம்ம போட்டிருக்கோம். லென்த்து பர்னர் தோசைக்கல்லுக்கு அகல வட்டத்தில் 2 பர்னர் போட்டிருக்கோம். அதில் போட்டிருக்க அந்த மெட்டீரியல் ஃபுல்லாக நம்ம ஹெவியாக தான் நம்ம போட்டிருக்கோம். அதில் போட்டிருக்க அந்த மெட்டீரியல் யூனிட்டு, கண்ட்ரோல், ஹைட்ராலிக் ஹோஸ் எல்லாமே ஹெவியாக தான் போட்டிருக்கோம். அந்த பொருளுக்கு 3 மாதம் கேரண்டியோடு நம்ம கொடுக்குறோம். அடுப்புக்கு மேலே நம்ம கல் கொடுத்துருக்கோம். அந்த கல் வந்து 12 mm கல். கல்லோட வெயிட் வந்து 53 கிலோ வருது கல்லோட வெயிட்டு. இந்த அடுப்போட ப்ரைஸ் வந்து 22,500 வருது. மேலே எஸ்எஸ் தகடு போட்டனால. இல்லை இட்லி கொப்பரை தோசைக்கல் வச்ச மாதிரி 11,000 வந்து இருக்குது. நம்ம தள்ளுவண்டி கடைக்கு 5000 ஸ்டார்டிங் இருக்குது நம்மள்ட்ட தோசைக்கல். இந்த அடுப்பு வந்து ஆந்திராவிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. விறகு அடுப்பு, ராக்கெட் ஸ்டவ், டபுள் மோட்ரு போட்ட மாதிரி சிப்ஸ் கடைக்காக கேட்டிருக்காங்க. இதில் பெரிய பெரிய விறகும் வச்சுக்கலாம், துண்டு விறகும் போட்டுக்கலாம். அதில் வச்சுருக்கக்கூடிய கடாய் சட்டி வந்து 42 இன்ச்சு கடாய் சட்டி நம்ம வச்சுருக்கோம். மேலே வச்சுருக்கிறது அடுப்போட சைஸ் வந்து 30க்கு 30 வச்சுருக்கோம். அடுப்பில் வந்து நீட்ட விறகும் போட்டுக்கலாம், துண்டு விறகும் போட்டுக்கலாம், தென்னை மட்டை, இல்லை அந்த இலப்பு தூள், கட்டைங்க தூள், இந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். 2 in பர்பஸாக பண்ணுறது தான். இதில் டபுள் ஏர் மோட்டர் கொடுத்துருக்கோம். 12 வோல்ட் மோட்ரு, டிசி மோட்ரு தான். 12,000 RPM இருக்கும். இதில் நம்ம அடுப்பை சுற்றி நம்ம ஃபுல்லாக ஃபயர் உள்ள வச்சுருக்கோம். அதனால் அதோடய ஹீட்டு அனல் எதுவுமே பக்கத்தில் மாசம் கிடைக்காது. ஃபுல்லாக வந்து கஸ்டமைஸ் தான். கஸ்டமர் என்ன மாதிரி கேட்டாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இந்த அடுப்பு வந்து ஆந்திராவுக்கு போகுது. இந்த அடுப்போட ப்ரைஸ் வந்து 35,000 வருது. நம்மளோட ராக்கெட் ஸ்டவ் வந்து 3000 ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. துண்டு விறகு போகிறது கஸ்டமைஸ் பண்ணி ஒவ்வொரு அடுப்பும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேட்டு மாறிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்குது. சென்னை பைபாஸு, தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட். இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இனி கேஸ் செலவே இல்லை, விறகின் செலவும் குறைவு. மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில். ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள், சைனீஸ் கபாப், தந்தூரி அடுப்புகள், செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம். தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும். உங்கள் அர் ரஹ்மான் கேஸ் ஸ்டவ் மற்றும் வுட் ஸ்டவ் மேனுஃபேக்சரர், திருச்சி.